வணக்கம் தலைமையிலே. தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது யார்? மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுகவா அல்லது நடிகர் விஜய் தலைமையிலான தவேகாவா அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. நான் ஏன் அதிமுக பேர் சொல்லல அப்படின்னா, அதிமுக வெற்றி பெறும் என்று எந்த பிரபல நிறுவனங்களும் சொல்லலை. அதனால அதிமுக பேரை சொல்லலை. இது எனக்கும் இந்த கருத்து கணிப்புகள் சம்மந்தமே இல்லை. முழுக்க பிரபல நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்பை பற்றி தான் பேசுகிறேன். நேற்று இரவுலேருந்து வெளிவந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் காத்திருந்து எல்லா தரவுகளையும் பார்த்த பிறகு பேசுகிறேன். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு என்பது வேறு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது வேறு. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு என்பது கருத்து திணிப்பாக தான் இருக்கு. இந்தியாவுக்குள்ள பிரதிபலன் எதிர்பார்த்து செய்கிறாங்க, ஆதாயத்தின் அடிப்படையில் செய்கிறாங்க. இது ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, இந்த கட்சி தான் வெற்றி பெறும் சொல்லி எல்லோரும் சொல்லும்போது அதை நோக்கி தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க என்ற காரணத்துக்காக அவங்க அப்படி செய்வாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படி அல்ல. தேர்தலே முடிஞ்சு போச்சு, அதனால பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த நிறுவனங்கள் அவர்களுடைய திறமையையும் நம்பகத்தன்மையும் வெளிப்படுத்த முயல்வார்கள். அதனால தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது முக்கியமாக பார்க்கப்படும். இப்போ இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, ஒரு சிலர்கிட்ட கேட்டு மிக சரியாக சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியும். இதுக்கு உதாரணம் இஸ்ரேல். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பையை மிக துல்லியமாக சொல்லுவாங்க. இப்போ திரும்ப இஸ்ரேலில் கருத்து கணிப்பு எடுத்தாங்க. ஏன் எடுத்தாங்க அப்படின்னா, இப்போ இன்றைய பிரதமர் பென்யமீன் நெத்தன்யாகு தான் வெற்றி பெற்று பிரதமர் ஆவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை முறியடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு யார் லாபீடும் பிரதான பிரதமர் வேட்பாளர் நஃப்தாலி பென்னட்டும் பிற கட்சியும் சேர்ந்து புதிய கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. அதனால திரும்ப கருத்து கணிப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டது. இந்த புதிய கூட்டணிக்கு நஃப்தாலி பென்னட் தான் பிரதமர் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. பென்யமின் நெத்தன்யாகு அவர்கள் கட்சிக்கு அவர் தான் பிரதமர் அறிவிச்சிருக்காங்க. ஒரு நிறுவனம், பிரபல நிறுவனம் இப்போ தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு எடுத்தாங்க. 26 இடங்கள் நெத்தன்யாகு அவருக்கு கிடைக்கும், 27 இடங்கள் நஃப்தாலி பென்னட் அவர்கள் கூட்டணி கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு தொகுதி வித்தியாசம் தான் வருது. இந்த நிறுவனம் இஸ்ரேலுடைய மக்கள் தொகை 1 கோடி பேர் இருக்காங்க. வாக்கு அளிப்பவர்கள் அல்ல, மக்கள் தொகை 1 கோடி இருக்காங்க. ஆனால் வெறும் 550 பேர்கிட்ட டெலிஃபோன் மூலமாக, அதுவும் நேரில் கேட்கல, டெலிஃபோன் மூலமாக கேட்டு இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரேல் முழுவதும் பிரதமர் உட்பட அதை நம்புவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 96.5% இந்த கருத்து கணிப்பு வெற்றி பெறும், அப்படியே 3.5% தான் மாறும் அப்படிங்கிறாங்க. 1 கோடி மக்கள் இருக்காங்க, 550 பேர்கிட்ட டெலிஃபோனில் கேட்டு எப்படி முடிவு சொல்ல முடியுதுன்னா, அவங்க அதுக்கு தான் படிக்கிறாங்க. படிக்கும்போதே புள்ளியியல் சம்பந்தமான படிப்புகளை பிரபல பல்கலைக்கழகங்கள் படிக்கிறாங்க. இரண்டாவது, அவர்களுடைய திறமை, தொடர்ச்சியாக இதையவே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை போன்ற தேர்தல் கணிப்பையே உற்று நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அதனால துல்லியமாக தேர்தல் கணிப்புகள் சொல்ல முடியும். எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் நேர்மையாக செயல்பட்டால் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்று நிச்சயமாக சொல்லலாம். இந்தியாவில் பிரபல கருத்து கணிப்பு நிறுவனம் என்றால் சி ஓட்டர்ஸ் அப்படிம்பாங்க. இன்னும் அவங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்லலை. நேற்று இரவுலேருந்து ஒவ்வொரு நிறுவனமாக சொன்னாங்க. நான் எல்லோரையும் பொறுமையாக பார்த்து முன்னணி நிறுவனங்கள் எடுத்த கணிப்புகளை எல்லாம் பார்த்த பிறகு இப்போ நான் பேசுகிறேன். இதில் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன, சி ஓட்டர்ஸுக்கு அடுத்து மிகப்பெரிய நிறுவனம் ஆக்சிஸ் மை இந்தியா. இது மும்பையிலிருந்து செயல்படுது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழகத்தில் அடுத்த ஆட்சி நடிகர் விஜய் தலைமையிலான தவேகா தான் ஆட்சி அமைக்குங்கிறாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா மிகப்பெரியது, அவர்கள் மட்டுமே விஜய் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று துல்லியமாக சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க 118 இடங்களை வெற்றி பெறணும், 120 இடங்களை விஜய் கட்சி பெறும் என்று சொல்லியிருக்காங்க. எல்லா நிறுவனங்களுடைய கருத்து கணிப்பை பார்த்தா கொஞ்சம் குழப்பம் வரலாம். அதிகமாக திமுக வெற்றி பெறும் இருக்காங்க. பெரிய நிறுவனமான ஆக்சிஸ்ல விஜய் வெற்றி பெறுவான் இருக்காங்க. ஒரே ஒரு நிறுவனம் JVC என்னும் நிறுவனம் மட்டும்
அதிமுக வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய எல்லா கருத்து கணிப்பும் எடுத்து இதுகளை முடிவை வைத்து சராசரியாக பார்த்தோம் என்றால் எல்லோருடைய கருத்து கணிப்பு முன்னணியானது. நான் கட்சி நடத்துகிற கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கல, முன்னணி கருத்து கணிப்பை பார்த்து அதோட சராசரி பார்த்தோம்னா திமுக 126 தொகுதிகள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும், அதிமுக 66 இடங்களை பிடிக்கும், விஜய் கட்சி 39 இடங்களை பிடிக்கும் சொல்லி சராசரியாக தெரிய வருது. பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் மை இந்தியா மிகப்பெரியது. அவங்க சொல்றது வந்து விஜய் கட்சி 120 இடங்களில் வெற்றி பெறுவாங்க, திமுக 110 வெற்றி பெறுவாங்க, அதிமுக 32 இடங்களை பிடிப்பார்கள் சொல்லி ஆக்சிஸ் மை இந்தியா சொல்றாங்க. சி ஓட்டர்ஸ் வந்து நிச்சயமா பேசுறேன். அதற்கடுத்து போல் ஸ்டார் என்ற நிறுவனம், அதுக்கப்புறம் இருக்க எல்லா நிறுவனமே திமுக தான் சொல்றாங்க. போல் ஸ்டார் என்ற நிறுவனம் வந்து திமுக 140 வரைக்கும் பிடிப்பாங்க, அதிமுக 70 வரைக்கும் வருவாங்க, விஜய் கட்சி தவேகா 40 வரைக்கும் பிடிப்பாங்க சொல்றாங்க. அதுக்கடுத்து மேட்ரிஸ் அவங்க வந்து திமுக 132 வரைக்கும் வருது அப்படிங்கிறாங்க, அதிமுக 100 வரைக்கும் பிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க, டிவிகே தவேகா 12 வரைக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. பீப்புள் பல்ஸ் இவங்க வந்து திமுக 145 வரைக்கும் வரும், அதிமுக 80 வரைக்கும் வரும், தவேகா 24 வரைக்கும் வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பிமார்க் என்ற நிறுவனம் அவங்களும் திமுக 145 வரைக்கும் பிடிக்கும், அதிமுக 85 வரைக்கும் பிடிக்கும், தவேகா 20 வரைக்கும் பிடிக்கிறாங்க. ஒரே ஒரு நிறுவனம் ஜேவிசி மட்டுமே அதிமுக 147 வரைக்கும் வரும், திமுக 95 வரைக்கும் வரும், தவேகா 15 வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இவைகள் அனைத்தையும் பார்த்து இதோட சராசரியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக 126 வருது, அதிமுக 66 வருது, தவேகா 39 வருது. ஆனா இதுல மிகப்பெரியது பிரபலமானது நம்பகத்தன்மை மிக்கதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியா தான். அவங்க வந்து தவேகா தான் ஆட்சியை பிடிக்கிட்டு இருக்காங்க. பிற மாநிலங்களுக்குமே கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. இதுல அஸ்ஸாம்ல பாஜக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. மேற்கு வங்காளத்தில் இழுபறியா சொல்றாங்க, பாதி மம்தா பானர்ஜி கட்சியை சொல்றாங்க, பாதி பாஜகவை சொல்றாங்க. மேற்கு வங்காளம் உற்று நோக்கப்படுகின்ற மாநிலம். அதற்கடுத்து தமிழகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக அதிகமாக சொல்றாங்க. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கு வராங்க அப்படிங்கிறாங்க. புதுச்சேரியில் அதாவது ரங்கசாமி அவர்கள் தலைமையிலான பாஜக தான் வெற்றி பெறும் சொல்லி எல்லாமே சொல்றாங்க. புதுச்சேரி மட்டும்தான் அனைத்து கருத்து கணிப்புமே பாஜக ரங்கசாமி அவர்கள் கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. இதில் ஆக்சிஸ் மை இந்தியா மட்டுமே விலாவரியான கருத்து கணிப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மே 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும். ஒருவேளை திரும்ப திமுக வெற்றி பெற்றால் சாதனை தான். 2 முறை திமுக தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்தது இல்லைங்கிறத மாற்றி இது பிரம்மாண்ட சாதனையாக மாற்றி காட்டுவாங்க. தவேகா இவர்கள் சொன்னதுபடி ஆட்சிக்கு வந்தால் மிகப்பெரிய சாதனை தான், இமாலய சாதனை சொல்லலாம். குறுகிய காலத்தில் எந்த கூட்டணியும் இல்லாமல் வெற்றி பெற்றார்கள் சொல்லி என்ற பெயர் வரும். மே 4க்கு பிறகு தெரியும் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று தெரிஞ்ச பிறகுதான் எதனால் வெற்றி பெற்றார்கள், இவங்க எதனால் தோற்றாங்கன்னு நம்ம பேச முடியும். இப்போ அதெல்லாம் பேச தேவையில்லை. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நிறுவனம் வந்து மும்பையை சேர்ந்த பிரபல நிறுவனம். இதனுடைய உரிமையாளர் ஸ்தாபித்தவர் பிரதீப் குப்தா. அமெரிக்கா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் புள்ளியியல் படிப்பு படிச்சிருக்காரு. இதை சம்பந்தமான படிப்புகள் படிச்சிருக்காரு. இவங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் இப்போ அவங்க செய்யறது இல்லை. ஆக்சிஸ் மை இந்தியாவில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிடுறாங்க. நம்பகத்தன்மை என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் இவங்க ஒருத்தங்க தான் எல்லாருக்கும் மாற்றாக விஜய் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புன்னு சொன்னது. பிற எல்லோருமே திமுகவை பார்க்கும்போது இவங்க வித்தியாசப்படுத்தி சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் நிச்சயமாக தெரிய வரும். இதில் முக்கியமான விஷயம் டிவிக்கு விஜய் கட்சி வந்து தனித்து போட்டிடுறாங்க. 120 தொகுதியில் வெற்றி பெறுவார்கள். 35% வாக்கு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதற்கடுத்து டிஎம்கே 7 கட்சி கூட்டணி அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்றாங்க. 110 இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்றாங்க. திமுகக்கும் அந்த கூட்டணிக்கும் 35% வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறாங்க.
மூன்றாவது 4 கட்சி கூட்டணின்னு சொல்லி அதிமுக பதிவு பண்றாங்க. 32 இடங்களை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க. 23% வாக்கு சதவீதம் அவங்களுக்கு இருக்குங்கிறாங்க. நாம் தமிழர் எதிலையுமே வெற்றி பெற மாட்டார்கள், 3% வாக்கு கிடைக்குங்கிறாங்க. பிற கட்சிகள் வந்து 4% வாக்குகளை பெறுவாங்க அப்படிங்கிறாங்க. இது பெரிய நிறுவனம் என்றதால இதை நான் குறிப்பிட்டு பேசுறேன். விழா வாரியாக, ஜாதி வாரியாக கூட இவங்க அலசியிருக்காங்க. ஜாதி வாரியாக யாருக்கு அதிகமாக வாக்கு கிடைக்கும் அலசியிருக்கிறாங்க. இதுல விஜய் கட்சி வந்து வெற்றி இவர்கள் சொல்லுவது போல நடந்தால் மிக இமாலய சாதனை. ஏன்னா தனித்து போட்டிட்டு இருக்காங்க, இப்பதான் தேர்தலை சந்திக்கிறாங்க, முதலமைச்சர் ஆனாங்கன்னா இது மிகப்பெரிய சாதனை என்று பார்க்கப்படும். தனிப்பட்ட தலைவர்கள்ல யாரை முதல்வராக விரும்புகிறீர்கள் சொல்லி கேள்விகள் கேட்டிருக்காங்க இதே ஆக்சிஸ் மை இந்தியா. இதுல நடிகர் விஜய் அவர்கள் வந்து 37% வாக்குகள், தமிழக மக்களிடையே 37% செல்வாக்கு பெற்றிருக்காரு. இரண்டாவது ஸ்டாலின் அவர்கள் 35% செல்வாக்கோடு இருக்காரு. மூன்றாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 22% செல்வாக்கோடு, மக்கள் செல்வாக்கோடு இருக்காரு. நான்காவது சீமான் அவர்கள் 3% செல்வாக்கோடு, மக்கள் செல்வாக்கோடு இருக்காரு. ஐந்தாவது அண்ணாமலை அவர்கள் 2% மக்கள் செல்வாக்கோடு இருக்காரு சொல்லி ஆக்சிஸ் மை இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. ஆண்கள் அதிகமாக திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. 36% வாக்குகள், 36 ஆண்களுடைய வாக்கு திமுகவுக்கு போயிருக்கு. பெண்களுடைய 38% வாக்கு, 38% விஜய் அவர்களுக்கு போயிருக்குன்னு சொல்லி இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவில் விலாவரியா பதிவு பண்ணியிருக்காங்க. ஜாதிகள் அதை தாண்டி அநேகத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன இருந்தாலுமே மே 4ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே தெரியும். ஏதோ ஒரு நிறுவனம் சொன்னால் நம்பாமல் இருக்கலாம். அதிகமான நிறுவனங்கள் சொல்வது திமுக ஆட்சி அமைக்கும் என்று. அதனால தொடக்கத்தில் குறிப்பிட்டேன், அதிகமான நிறுவனங்கள் திமுக தான் ஆட்சி அமைக்குங்கிறாங்க. ஒரே நிறுவனம், பெரிய நிறுவனம் விஜய் கட்சி ஆட்சி அமைக்கின்னு இருக்காங்க. ஒரே ஒரு சிறிய நிறுவனம் மட்டுமே அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தேர்தல் அப்படிங்கும்போது பாஜக 100% வெற்றி பெற வேண்டும், 1000% வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து செயல்படுவேன், பேசுவேன், என் வாக்குகளை பதிவு பண்ணுவேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில சிந்தனை எனக்கு இருக்கும். ஆனால் இன்னைக்கெல்லாம் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே மிகப்பெரியதாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இன்றைக்கு மக்களுடைய கைகளில் வலைத்தளங்கள் வந்த பிறகு அனைத்து செய்தியுமே உடனுக்குடன் வந்துடுது. என்ன தப்பு பண்ணாலும், யார் தப்பு பண்ணாலும் உடனே மக்களுக்கு வருது, மக்கள் கண்டிக்கிறாங்க. எதை செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், அரசு இப்படி நகர வேண்டும் என்று மக்கள் ஒருமித்த குரலாக வலைத்தளத்தில் பதிவு பண்றாங்க. அதனால வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்க முடியாது. ஏன்னா மக்கள் குரல் இன்னைக்கு ஓங்கி ஒலிக்கிறது. உண்மையாகவே வலைத்தளத்தை கண்டுபிடித்தவர்கள், இந்த செல்போனை கண்டுபிடித்தவர்கள், இந்த கூகுள், ஃபேஸ்புக் இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்களை நிச்சயமாக பாராட்டலாம். திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தாவேக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, மிக பெரிதான தப்புக்கள் எல்லாம் இனி பண்ண முடியாது. உடனுக்குடன் தெரியுது, உடனுக்குடன் மக்கள் குரல் கொடுக்குறாங்க. அதனால இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி என்பது வலைத்தளங்கள், செல்போன்கள், மக்கள் தான். அதனால வந்து நான் பெரிய அளவில் இந்த மாநிலத்தில் யார் ஜெயிச்சாலும் சரி அது ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் எனக்கு இப்போ இருக்கு. ஏன்னா நம்முடைய குரலை வந்து எதிர்த்து பதிவு பண்ண முடியுது. இதில் என்னுடைய தனிப்பட்ட வெறுப்பு எதுவுமே இல்லை. பிரபல நிறுவனங்கள் எடுத்தது மட்டுமே எடுத்து பேசியிருக்கேன். இன்னைக்கு நான் பேசுனது எந்த அளவுக்கு உண்மையாக போயிருக்குன்னு சொல்லி மே 4க்கு மேலே தெரியும். அப்பவும் எடுத்து அலசி பேசலாம். எதனால் ஜெயிச்சாங்க, எதனால் தோற்றார்கள் சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அதை இப்போ சொல்கிறது நல்லா இருக்காது. தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அதையெல்லாம் பேசலாம். நன்றிகள்.